ஹாய், இங்கே பாருங்க. இந்த மண் சட்டியில் சமைத்து சாப்பிடுவது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் பாட்டி காலத்திலேருந்து ஈவன் என்னோடய மதர் ஷீ வாஸ் அ டீச்சர். என்னோடய அம்மா வந்து ஒரு டீச்சர். அம்மா வந்து இப்போ இல்லை, நோ மோர். அம்மா வந்து கூட சாதம் வடிக்கிறதானாலும் குழம்புகள் செய்கிறதானாலும் எந்த ஒரு பண்டங்கள் செய்கிறதாலும் ஒரு 95% வந்து மண்பாண்டத்தில் தாங்க செய்வாங்க. மண்பாண்டங்களில் பண்டங்களை செய்து சாப்பிடுவது என்பது ஒரு சிறந்த விஷயம். இதை வந்து ஒரு அசிங்கமாக நம்ம கருதக்கூடாதுங்க. இதில் என்ன அசிங்கம் இருக்குது? நல்லவைகளை எடுத்துக்கொள்வதில் அசிங்கப்படுவது மிகவும் அசிங்கமான விஷயங்க. அதனால் இந்த மாதிரி மண்பாண்டங்களை செஞ்சு சாப்பிடுங்க, உடலுக்கு மிகவும் நல்லது. இன்றைக்கி வந்து எனக்கு காலை உணவுக்கு இந்த ரெசிப்பிங்க, சிறுபயிரில் இந்த கத்தரிக்காய் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, கத்தரிக்காய் இந்த பர்பிள் கலரில், எனக்கு பேர் தெரியல, அந்த கத்தரிக்காய் போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு மற்றும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இவைகளெல்லாம் போட்டு செய்கிறேங்க. இதோடு நான் இட்லி, வேக வைத்த இட்லியே தொட்டு சாப்பிடுவேன். டயட்டு என்று சொல்வதை விட நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணுங்க. நான் வந்து ஒரு 6 வருடங்களாக சர்க்கரை வியாதி என்னை தொத்தி கொண்டு விட்டது. அதிலிருந்து நான் வந்து உணவு பழக்க வழக்கங்களை சரியாக பேணாமல் இருந்தேன். ஆனால் என்னுடைய மகன் இவர்களுடைய அறிவுறுத்துதலின் பேரில் அன்புக்கு அடிமையாகி இப்போது வந்து கொஞ்சம் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறேங்க. இட்லி வந்து ஏற்கனவே ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன். இப்போ வந்து 1 இட்லி 2 முட்டை எக்கு சாப்பிடுவேன். இந்த காய்களை வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன். காய், பருப்பு, மீன்ஸ் நிறையனா இந்த அளவுக்கு ஒரு 2 கரண்டி சாப்பிடுவேன். இதுதான் காலை உணவு. பாருங்கள், சட்டி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்ல சட்டிங்க. இது செய்கிறவங்க கூட பலவிதமாக செய்கிறாங்க. ஏன்னா நான் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த மண்பாண்டங்களை வாங்கி நானும் பயன்படுத்துவேன். இதை வந்து ஃப்ரீயாகவே தெரிந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். ஏன்னா அதை ஒரு சேவை மாதிரி நான் கருதுகிறேன். பாருங்கள், இப்போ இது ரெடியாகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் போயின்ட்டுருக்கு. அதுதாங்க இந்த நொச்சி இலை காண்பித்தேன் இல்லையா போன வீடியோவில். அதாங்க அந்த நொச்சி இலையை கொதிக்க வைத்து, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி சூப்பராக, ஒரு கொஞ்சம்தான் போட்ட இலை அவ்வளோ அதனுடைய பலனை எப்படி நமக்கு தருகிறது பாருங்கள். ஆவலாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதாங்க இன்றைக்கி ஆவி பிடிக்கணும். நான் இதை அப்படியே ஆவி பிடிச்சிட்டு, இந்த நீராவி வருது இல்லைங்களா, இதை வந்து நான் பிடிப்பேன். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஷால் இருக்கலாம், பெரிய டவல்னால் இதை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு, இதை ஆஃப் பண்ணிவிட்டு, இதை வந்து பெரிய டவலை வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கணும். இந்த பாத்திரத்துக்கு க்ளோஸாக அந்த டவலை வச்சுட்டு, நம்ம இது மாதிரி தூரமாக இருக்கும்பொழுது அந்த ஆவி, இந்த நீராவி வந்து அந்த பக்கமாக போகாமல் இந்த பக்கமாக வரும். இந்த பக்கமாக வரும்பொழுது நம்ம ஏற்கனவே டவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, டவல் வந்து அதை தடை பண்ணி நேராக நம்ம முகத்துக்கு நேராக கொண்டு வரும். இதுதாங்க ஆவி பிடித்தல். இது ஒரு முக்கியமான செய்தி. இதை ஏற்கனவே பழக்கம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அப்படியே கீழே வேணால் எடுத்து வச்சுட்டு ஆவியை தூரமாக இருந்து பிடிங்க. இதை வந்து முகம் கழுவுங்கள், முகம் பளிச்சிடும். சூடாலங்க, இது வேறு ஆர்வக்கோளாறில் நீங்கள் தான் சொன்னீங்க, கொதிக்க காமிச்சிங்க, நாங்கள் அதை எடுத்து மூஞ்சில் தடவணும், அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. கூல் பண்ணி இன்னும் இதை வந்து டைல்யூட் பண்ணணும். இதை வந்து குளிர்ந்த தண்ணியில் கலக்கி, இப்போ இந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நான் ஒரு 6-7 முறை இதில் பச்சை தண்ணி பிடிச்சி அதை கலந்து தாங்க நான் குளிப்பேன், முகம் கழுவுவேன். இது நல்ல ஒரு ரெமெடிங்க. நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவைகளை பழக்கங்களாக்கி வழக்கங்களாக்கிக்க பார்க்குறேங்க.